பராபவ புத்தாண்டு ராசி பலன்கள் அதோட தொடர்ச்சி தான் இன்றைக்கி நம்ம பதிவில் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம் இன்றைக்கி எந்த ராசிக்கு உண்டானதுன்னு. இதுக்கு முந்தின பதிவுகளில் மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம் வரைக்கும் பார்த்தாச்சு. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சிம்ம ராசிக்கு என்ன பலன்கள், பரிகாரங்கள் அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். பதிவுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம அறிவோம் ஆன்மீகம் சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இப்போ பதிவுக்கு போகலாமா? சிம்ம ராசி மகம், பூரம், உத்திரம் முதல் பாதம் வரைக்கும் உள்ள நட்சத்திரக்காரங்க சிம்ம ராசிக்கு உரியவங்க. இவங்களுக்கு இந்த புத்தாண்டு என்ன பலன்கள் கொடுக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இவ்வருடத்தோட முக்கியமான கிரக மாறுதல் அப்படின்னு பார்த்தோம்னா சனி பகவான் அவரது ஆட்சி வீடான கும்ப ராசியை விட்டுட்டு குரு பகவானின் ஆட்சி வீடான மீன ராசிக்கு மாறுவது தான். இதனால் சிம்ம ராசிக்கு என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அஷ்டமசானம் அப்படின்னு சொல்லலாம். ஜோதிடத்தில் அகப்பட்டவனுக்கு அஷ்டமத்தில் சனி அப்படின்ற ஒரு சொலவாடை இருக்குது. அதுபடி பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்கிறது நல்லது. அதனால் பயப்பட வேண்டாம். உங்களோட தொழிலில், உத்தியோகத்தில், வேலையில் எதுலையாக இருந்தாலும் சரி நேர்மையாக நடந்துக்கிட்டங்க அப்படின்னா கண்டிப்பாக அஷ்டம சனியில் இல்லை, எந்த இடத்துல சனி வந்தாலும் நமக்கு எந்த பாதகமும் இல்லை. உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கோங்க. எந்த கிரகமானாலும் குரு பகவான் ராசியை தாண்டும் போது அவரது பார்வை உள்ள போதும் அந்த கிரகத்தின் சஞ்சார தோஷம் நீங்கி விடுகிறது அப்படின்னே சொல்லலாம். சிறு விஷயங்களுக்கு கூட அதிக அலைச்சலும், பண செலவும், உடல் ஆரோக்கிய குறைவும் ஏற்படும். நெருங்கிய உறவினர்கள்கிட்ட தேவையற்ற வாக்குவாதம், ஒற்றுமை குறையும், இதெல்லாம் ஏற்படும். அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் அனைத்து அம்சங்களும் ஜீவனகாரகனான சனி பகவானின் கட்டுப்பாட்டில் தானே இருக்கிறது. அப்படின்றதுனால உத்தியோகத்தில் ஏற்படும் ஏற்றத்தாழ்வுகள் சனி பகவானின் சஞ்சார நிலைகளை பொறுத்தே நிகழும். தகுதியற்றவர்கள் உயர் பதவியில் அடைவதும், தகுதி உள்ளவர்கள் உத்தியோகத்தில் தடுமாறுவதும் ஜாதகத்தில் சனி பகவானின் சஞ்சார நிலையை பொறுத்து தான் சொல்ல முடியும். சிறு சிறு விஷயங்களுக்கு கூட அதிகமாக அலைய வேண்டி இருக்கும். முக்கிய குடும்ப விஷயங்களில் முடிவெடுக்க முடியாமல் குழப்பம் மேலிடும். வரவிற்கு மேலே செலவுகள் ஏற்படுவதால் பிறர் உதவியை நாட வேண்டியிருக்கும். அதனால் எல்லா வகையிலுமே எல்லாத்துலேயுமே கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்திருக்கிறது நல்லது. மாணவிகளை பொறுத்த வரைக்கும் தேர்வில் எதிர்பார்க்கும் அளவிற்கு மதிப்பெண்களை பெற முடியலனாலும் கண்டிப்பாக உங்களுக்கு தேவையான இடத்துல தேவையான பாடப்பிரிவுகள் கிடச்சி நீங்கள் நல்லபடியாக உயர்கல்வி பயில எந்தவித தடையும் இருக்காது. பெண்களை பொறுத்த வரைக்கும் உடல் ஆரோக்கியம் பாதிக்கப்படும். குடும்ப பிரச்சனைகள் கவலை அளிக்கும். நெருங்கிய உறவினர்களே ஒற்றுமை குறையும். குடும்ப விஷயங்களில் பிறர் தலையீடு கவலையை அளிக்கும். விவாகத்திற்கு காத்துள்ள கன்னியருக்கு வரன் அமைதில் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டும் கண்டிப்பாக ஒரு நல்ல வரன் உங்களுக்காக காத்துட்ருக்கு. கூடிய வரையில் தேவையற்ற உழைப்பையும் கவலைகளையும் குறைத்து கொள்ள முயற்சிங்க. எந்த விஷயத்துலையும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்பவே நல்லது. நீங்கள் சனிக்கிழமை தோறும் சனி பகவானுக்கு ஒரு எல் தீபம் ஏற்றி வச்சுட்டு வழிபட்டுட்டு வாங்க. தொடர்ந்து இதை மட்டும் நீங்கள் செஞ்சுட்டு வாங்க. கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நல்லதொரு வருடமாக இந்த வருடம் அமையும். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பதிவு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம அறிவோம் ஆன்மீகம் சேனலை கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் சேனல் லைக் பண்ணுங்கள். வாழ்க வள